சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த பூண்டு தொழில பத்தி தான் பார்க்க போறோம். இத பத்தி சொல்லணும் அப்படின்னா சொல்றதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க. ஆனா அது எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோவால கவர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா நிச்சயமா கிடையாது. ஏன்னா இத பத்தி பேசணும் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல எங்கெல்லாம் பூண்டு கிடைக்குது? எந்த மாரி ரகம்லாம் கிடைக்குது? நம்முடைய அண்டை மாநிலங்கள்ல எங்கெல்லாம் கிடைக்குது? எங்க விலை கம்மியா கிடைக்கும்? இத தவிர்த்துட்டு இந்தியா ஃபுல்லா எங்கெல்லாம் பூண்டு கிடைக்குது? அது எந்தெந்த விலைக்கெல்லாம் வாங்க முடியும்? நம்மளோட இந்தியால எத்தன ரக பூண்டுகள் விளைச்சல் எடுக்குறாங்க? இத பத்தி தெளிவா சொல்றதுக்கு பல விஷயங்கள் இருக்கு. ஏன்னா, ஒவ்வொரு இடத்த பேஸ் பண்ணியும் நமக்கு கிடைக்கிற அந்த லாபங்கிறது ரொம்ப ஹையாவும் போகும், ரொம்ப லோவாவும் இருக்கும். இதெல்லாம் தெளிவா நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஒரு வீடியோல என்னால எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியாது. அதனால இந்த தெளிவான டீட்டெயில்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நீங்க கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இதுக்காண்டியே நான் ஒரு ஃபுல் வீடியோ உங்களுக்கு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபியூச்சர்ல கண்டிப்பா குடுக்குறேன். ஏன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா, நம்ம ஏதாவது ஒரு தொழில் பண்ணி நல்லா முன்னேறணும்னு நெனைக்கிறோம். அதே மாரி எல்லா காய்கறியிலுமே, எல்லா பொருள்லயுமே பார்த்தீங்க அப்படின்னா, தங்கத்துக்கு நிகரான ஒரு பொருள் இருக்கும். அந்த மாரி தான் பார்த்தீங்கன்னா, காய்கறில தங்கத்துக்கு நிகரான குவாலிட்டியும், விலையும் இருக்கிற ஒரு பொருள் அப்படின்னா, இந்த பூண்டு தான். இத மட்டும் நீங்க தனிப்பட்ட முறையில எடுத்து பிசினஸ் பண்ணணும்னு நெனைச்சீங்க அப்படின்னா, மிகப்பெரிய அளவுல லாபத்தை ஈட்ட முடியும். டெய்லி கணக்குலயும் சரி, இல்ல ரீசெல்லர் ஆனாலும் சரி, இல்ல நீங்க ஒரு ட்ரேடரா ஆனாலும் சரி, எந்த மாரி நீங்க பண்ணாலும் இதுல உங்களுக்கு கிடைக்கிற லாபங்கிறது லட்சக்கணக்குல மிகப்பெரிய அளவுல ஈட்ட முடியும். அதுக்கான இன்வெஸ்ட்மென்ட்டும் ரொம்ப ஹையா தான் இருக்கும். இத பத்தி நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. ஃபியூச்சர்ல ஒரு மிகப்பெரிய வீடியோ கண்டிப்பா நான் உங்களுக்காண்டி குடுக்குறேன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளோட சேனல் நண்பர்கள் ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க. இந்த பூண்டு தொழில பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி போடுங்க ப்ரோ. நாங்க பண்ணலான்னு இருக்கோம். ஏன்னா பூண்டு மட்டுமே தனியா பிசினஸா எடுத்து பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இந்த பூண்டு மட்டுமே தனியா பிசினஸா எடுத்து பண்றீங்க அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய அளவுல லாபம் குடுக்கும் தான். ஆனா, இதுல நீங்க யோசிக்க வேண்டிய இன்னொரு விஷயமும் இருக்கு. என்னன்னா, நீங்க எந்த பூண்ட வாங்கி நீங்க பிசினஸ் பண்ண போறீங்க? என்னடா இப்படி சொல்றேன்னு கேட்காதீங்க. ஏன்னா, பச்சை பூண்டு வாங்கி பிசினஸ் பண்ணா அதுல ஒரு லாபம் கிடைக்கும். இதே காஞ்ச பூண்டு வாங்கி பிசினஸ் பண்ணீங்க அப்படின்னா, அது ஒரு லாபம் கிடைக்கும். இல்ல நீங்க பச்சை பூண்டா வாங்கி, அத காய வச்சு நீங்க பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா, அதுல நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய லாபம் கிடைக்கும். ஆனா, அதுல சில டிராபேக்கும் இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கணுமா? ஏன்னா, பச்சை பூண்டு வாங்கி லாஸ் ஆன நம்மளோட கடை டீலர் ஒருத்தர் இருக்காரு. அவர பத்தி நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அவரு எதனால லாஸ் ஆனாரு? எந்த மாரி தப்பு பண்ணாரு? அந்த பச்சை பூண்டு வாங்கி அப்படிங்கிறத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அத பாருங்க. அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும். நம்ம செய்யக்கூடாத தவறுகள் என்ன அப்படிங்கிறத உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சரி, இப்ப இந்த நபர் பண்றத மட்டும் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த நபர் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரோட்டோர கடை தான் இந்த மாரி ஒரு மீன்பாடி வண்டியில தான் சேல் பண்றாரு. இவரு வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பூண்டு மட்டும் தான் வாங்கி தினமும் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. என்னோட கடைக்கே பார்த்தீங்க அப்படின்னா, சில சமயங்கள்லாம் இவர்கிட்ட இருந்து வாங்கியிருக்கேன். அதனால ஆரம்பத்துல இருந்தே எனக்கு இவரு பழக்கம். பூண்டு மட்டுமே தனியா பிசினஸ் பண்றாரு. இத்தன வருஷம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இவரு வந்து 2 வருஷத்துக்கு மேலேயே இந்த பூண்டு மட்டுமே தனியா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி என்னடா பெரிய லாபம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரம்பத்துலலாம் நெனைச்சேன். ஆனா, நான் எப்ப காய்கறி தனியா பிசினஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையுமே என்னோட கடையில ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சேனோ, அப்பதான் எனக்கு பல விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். அந்த வகையில இந்த பூண்டு இந்த நண்பர் வாங்கி எந்த மாரி பண்றாரு அப்படின்னா, ஒரு மூட்டைய எடுக்குறாரு. இப்ப அவரு எடுத்திருக்கிறது கூட பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மீடியமான அதாவது காஞ்ச பூண்டு இல்லாம, பச்சை பூண்டு இல்லாம நடுத்தரமான ஒரு வித்தியாசமான ஒரு பூண்ட வாங்கியிருக்காரு. இந்த பூண்டோட சைஸும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. பார்க்கறதுக்கு மக்களுக்கு உடனே வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் தூண்டுது. அதே மாரி இது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரு கிலோவே கிட்டத்தட்ட ரூ. 180 குடுக்குறாரு. பச்சை பூண்டு ரூ. 180 கிலோ அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம். ஏன்னா, பச்சை பூண்டோட விலையே பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 80லிருந்து ரூ. 120 வரைக்கும் தான் அதிகபட்சமா போகும். இதிலேயே பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த பூண்டோட பல்லு சைஸ விட இன்னும் பெரிய சைஸா இருந்தாலும் கூட, அதுவே பார்த்தீங்கன்னா அதிகபட்சமா 110, ரூ. 120க்கு தான்
ஒரு கிலோவே போகும். ஆனா இந்த நண்பர் பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 180க்கு விக்கிறாரு. அப்படி இருந்தும் கூட இவருகிட்ட தான் அதிகமா சேல் ஆகுது. ஏன்னு தெரியுமா? நெறைய பேருக்கு வந்து காஞ்ச பூண்டுக்கும், பச்சை பூண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் தெரியாது. அதனால நார்மலா இருக்கிறவைங்களுக்கு எல்லாருக்குமே பார்க்கும்போது, இது வந்து ஒரு பூண்டு, காஞ்ச பூண்டு, நல்ல தரமான பூண்டு. பரவாயில்லையே ஒரு கிலோ ரூ. 180க்கு தானே குடுக்குறாரு, அப்படின்னு சொல்லிட்டு பல பேருக்கு ஒரு எண்ணத்தையும், தூண்டுதலையும் குடுக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜி தான் இவரு ஃபாலோ பண்ணாரு. இத வந்து பிசினஸா பண்றவங்களுக்கும், மளிகை கடைக்காரங்களுக்கும் ரொம்ப ஈஸியாவே கண்டுபிடிச்சுருவாங்க. அதனால தான் எனக்கு இத பத்தி பார்த்ததுமே ரொம்ப ஈஸியா தெரியும். அதனால தான் சொல்றேன், நீங்க ஒரு பிசினஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க எத வாங்கி சேல் பண்ணணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்க. இந்த நண்பர் என்ன பண்ணாரு, காஞ்ச பூண்டும் வாங்கல, பச்சை பூண்டும் வாங்கல. ஏன்னா காஞ்ச பூண்டுன்னு எடுத்தோம்னா ரொம்ப இன்வெஸ்ட்மென்ட் பெருசு. சேல் பண்ணும்போது ரொம்ப அதிகமா பண்றனால, நமக்கு கிடைக்கிற லாபமும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரூ. 10 ரூ. 20 அப்படிங்கிற ரேஞ்சில தான் கிடைக்கும். அதனால லாபம் அதிகமா ஈட்ட முடியாது. இதே வந்து பச்சை பூண்டு வாங்கணும் அப்படின்னா, 2, 3 நாள் நம்ம வச்சு விக்கணும். அந்த பச்சை பூண்டு வாங்குறனால என்ன டிராபேக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் கீழ குடுக்குறேன். அத கிளிக் பண்ணி பாருங்க. பச்சை பூண்டு வாங்குனா எவ்வளோ பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்ப இவரு என்ன பண்ணாரு 2க்கும் இடையில இருக்கிற இந்த பூண்டு வாங்கி பண்ணிட்டோம் அப்படின்னா, 2, 3 நாள்லயும் சேல் பண்ண மாரி இருக்கும். அதே மாரி வெயிட்டும் அதிகமா குறையறதுக்கு வாய்ப்பில்ல. சீக்கிரமாவும் சேல் ஆயிரும். லாபமும் நல்லா எடுத்துறலாம். அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ணாரு. அத தான் பார்த்தீங்கன்னா, இந்த தொழில் நீங்க பண்ணணும்னு நெனச்சீங்க அப்படின்னா, இந்த மாரி ஒரு ஐடியால இந்த மாரி ஃபோக்கஸ் பண்ணி வாங்கி, நீங்க சிங்கிள் ஹேண்டடா இந்த பிசினஸ் வந்து ஈஸியாவே பண்ண முடியும். இதுக்கு வந்து நீங்க ரொம்பலாம் ரிஸ்க் எடுக்க தேவையில்ல. ஏன்னா, ஒரு பொருள்லேருந்து தான் நீங்க லாபம் சம்பாரிக்கணும்னு நெனைக்கிறீங்க. அதனால இந்த நண்பர் பண்ற மாரி, இந்த மாரி ஒரு வண்டி வாங்கி பண்ணாலும் சரி, இல்ல ரோட்டோர கடையா நீங்க பண்ணாலும் சரி, இல்ல நீங்க டூ வீலர்லயே பிசினஸ் பண்ணாலும் சரி, எப்படி நீங்க பண்ணாலும் பரவால்ல. இல்ல என்னோட கடைக்கு ஒரு தனிப்பட்ட விதத்திலே பார்த்தீங்கன்னா, ஒரு டீலர் ஒருத்தர் பூண்டு மட்டுமே தனியா எடுத்து பிசினஸ் பண்ணாரு. அவரு எப்படி பண்ணாரு அப்படிங்கிறத பத்தியும் ஒரு வீடியோல நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அத கிளிக் பண்ணி பாருங்க. அந்த நண்பர் எப்படியெல்லாம் அந்த பிசினஸ் பண்ணாரு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அந்த மாரி ஒரு மெத்தேட நீங்க ஃபாலோ பண்ணாலும் கூட, உங்க பிசினஸ் வந்து ஈஸியாவே உங்களால டெவலப் பண்ண முடியும். ஆக மொத்தம் நீங்க எப்படி பண்ணாலும், இந்த பூண்டு தொழில பத்தி சொல்லணும் அப்படின்னா, இன்வெஸ்ட்மென்ட் ரொம்ப பெருசு தான். ஆனா, இதுலருந்து கிடைக்கிற லாபமும் அத விட ரொம்பவே பெருசு. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, பச்சை பூண்டோட விலையே அதிகபட்சமா ஒரு 120, 130 ரொம்ப ரேர் தான். இதுலயே பார்த்தீங்க அப்படின்னா, மலை பூண்டு ஒரு விலையும், நார்மலா சின்ன சைஸ்ல இருக்கிற பூண்டு ஒரு விலையும் இருக்கு. சின்ன சைஸ்ல இருக்கிறது நாட்டு பூண்டு. அதனால அது அதிகமா பார்த்தீங்க அப்படின்னா, மக்கள கவராது. அதே மாரி வர்றவங்க எல்லாருமே வந்து, "என்ன பூண்டு இந்த சைஸ்ல இருக்கு. இத போய் விலை அதிகமா சொல்ற" அப்படின்னு சொல்லிட்டு, இது நாட்டு பூண்டு, ஒரிஜினல் பூண்டுன்னு தெரிஞ்சாலும் கூட அப்படிதான் பேசுவாங்களே தவிர, உங்கள எப்படியாவது ஒண்ணு டிமோட்டிவேட் பண்ணி உங்ககிட்ட இருந்து விலைய குறைச்சு வாங்கிரணும், அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் பேசுவாங்களே தவிர, இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த மாரி ஹைபிரிட் பூண்டெல்லாம் வந்து, விலை வந்து ரொம்ப அதிகமா இருந்தாலும் கூட பூண்டு சைஸ் பெருசா இருக்கிறனால, எப்படியாவது ஒண்ணு வாங்கிட்டு போயிருவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு பிசினஸ். இத வந்து நம்ம பிசினஸ் நோக்கத்தோட மட்டும் தான் பார்க்கணும். இது வந்து மக்கள ஏமாத்துறதெல்லாம் கிடையாது. என்ன பொறுத்தவரைக்கும் இந்த நண்பர் பண்ற ஒரு மெத்தேட் வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்ல மெத்தேடு தான். நல்ல லாபம் குடுக்கக்கூடிய மெத்தேடு தான். ஏன்னா, ரொம்ப ஏமாத்தவும் இல்ல. அதே மாரி ரொம்ப லோவாவும் பிசினஸ் பண்ணல. ஒரு மீடியமான ரேஞ்சுக்கு வாங்கிட்டு வராரு. அவரு விக்கும்போது ஒரு கிலோவுக்கு குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 60லேருந்து ரூ. 80 வரைக்கும் லாபம் விக்கிறாரு ஒரு கிலோவுக்கே. எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்க அப்படின்னு இதில வேஸ்டேஜ் எல்லாம் கழிச்சிட்டு பார்க்கும்போது ஒரு கிலோவுக்கே அவருக்கு எப்படி பார்த்தாலும் பாதிக்கு பாதி ஒரு ரூ. 40 லாபம் கிடைக்கும். இதிலேயே பார்த்தீங்க அப்படின்னா கூலி, அவரு ஏத்து கூலி, இறக்க கூலி, இன்வெஸ்ட்மென்ட் அப்படி எல்லாத்தையுமே பிரிச்சுட்டு பார்க்கும்போது, அவருக்கு வந்து ரூ. 40 அப்படிங்கிறது சாலிடா லாபமே நிக்கும். ஏன்னா நான் பிசினஸ் பண்ணி இருக்கிறனால, எனக்கு இந்த பொருள்ல எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரியும். அத பேஸ் பண்ணி தான் நான் சொல்றேன். எப்பவுமே நம்ம ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டோம் அப்படின்னா, முதல்ல அதுல இருக்கிற ஒரு சில பேசிக்கான விஷயங்கள நீங்க தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். இத பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, எந்த ஒரு பிசினஸுமே நம்மளால பண்ண முடியாது. அதனால என்னைக்குமே உங்களுக்கு பிசினஸ் பண்ணணும்னு மைண்ட் இருக்கு அப்படின்னா, எத பத்தியுமே யோசிக்காம முதல்ல பிசினஸ்ல இறங்குங்க. அந்த தொழில ஆரம்பிங்க. ஆரம்பிச்சதுக்கப்புறம் அனுபவ ரீதியா கிடைக்கிற சில அனுபவங்கள் தான் பார்த்தீங்கன்னா,
மேன்மேலும் உங்கள அந்த தொழில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாக்கள உங்களுக்குள்ளேயே ஏற்படுத்தும். இதுதான் வந்து இந்த ஒரு தொழில் பண்றது மூலியமா நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய அனுபவம். அது மூலியமா தான் நீங்க ஒரு பிசினஸ சக்சஸ்ஃபுல்லா கொண்டுட்டு போக முடியும். அதனால என்ன பொறுத்தவரைக்கும் நீங்க கேட்டீங்க அப்படின்னா, கண்ண மூடிக்கிட்டு எந்த தொழில் உங்களுக்கு பண்ணணும்னு தோணுதோ, தாராளமா இறங்கி பண்ணுங்க. நிச்சயமா உங்களுக்கு அதுல ஒரு மிகப்பெரிய அனுபவம் கிடைக்கும். உங்களோட தொழில சக்சஸ் பண்றதுக்கான தந்திரங்கள் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. என்ன பொறுத்தவரைக்கும் நான் தனிப்பட்ட முறையில சொல்லணும் அப்படின்னா, இப்படிதான் சொல்லுவேன். இந்த வீடியோவ நீங்க கடைசி வரைக்கும் பார்த்திருந்தீங்க அப்படின்னா, இத பத்தின எந்த சந்தேகமா இருந்தாலும் மறக்காம கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இதே மாரி வீடியோக்கள பார்க்கணும் அப்படின்னா, நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாரி இத பத்தி சொல்லணும் அப்படின்னா, தெளிவான விளக்கம் அடங்கிய ஒரு மிகப்பெரிய ஒரு வீடியோவா வரும். அதுல பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா டீட்டெயிலுமே உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்ன்னு இருக்கேன். அந்த வீடியோ வேணும் அப்படின்னா, கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. ஏன்னா, எத்தன பேரு நீங்க வேணும்னு கேட்கிறீங்களோ, அப்பதான் இந்த மாரி ஒரு சில வீடியோக்கள் நான் மேக் பண்ணலாம்ன்னு இருக்கேன். அப்படிதான் உங்ககிட்ட ஒரு ரெக்வெஸ்ட்டா தான் நான் கேட்கிறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும் தான் என்னால அத பண்ண முடியும். ஏன்னா, உங்களோட இன்ட்ரெஸ்ட் தான் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்ட ஏற்படுத்தும். அதனால நீங்க என்னங்கிறத கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.